அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பட்றவர்த்து டு பினாங் ஐலேண்ட் போகிறதுக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அது வந்து 2 விதமாக இருக்குது. இது வந்து ஃபெரி, பட்றவர்த்து சென்டர்லேருந்து பினாங் ஐலேண்டு போகிறதுக்கும் அங்கேருந்து வர்றதுக்கும் ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டு. ஒன்று ரோடு பிரிட்ஜ் மூலமாகவும் போகலாம். அதோட ஒரு சிறிய வீடியோ தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த மாதிரியெல்லாம் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபெரியில் போகிறாங்க. இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 126 வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பிரியா படம் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் சிங்கப்பூரில் நடிச்சிட்ட படம். அதோட இதெல்லாம் இங்கே இந்த ஃபெரியில் ஷூட்டிங் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபெரி தான் 120 வருஷமாக யூஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி பழைய ஃபெரி இது. ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் வந்து காரும் போகலாம், பைக்கும் போகலாம், ப்ளஸ்ஸு ஆளுகளும் ஏறி போகலாம். இது விட்டோம்னா அது தெரியுது பாருங்கள் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து அந்த ஐலேண்டில் போய் மீட் பண்ண முடியும். லிட்டில் இந்தியா எல்லாம் பார்க்குறதுக்கு, ஜார்ஜ் டவுன்லாம் பார்க்குறது. அது 12 கிலோமீட்டர்ஸ் அந்த பிரிட்ஜு. இது ஃபெரி மூலம் போனோம்னா 15 நிமிஷம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஒன்று தான். இருந்தாலும் அதில் வந்து டோலோட காசும் இதோட டிக்கெட்டு காசும் கொஞ்சம் குறவாக இருக்கும். அதனால் இதில் நம்ம பர்ன் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவும் இருக்கும். ஒரு வியூ இப்படி இப்போ கப்பலை பார்த்துட்டு போகிறது. நிறையா ஹார்பர்ஸ்லாம் இருக்குது, கப்பல்ஸ்லாம் வர்றதும் போவோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்லாவும் இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் போவாங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணுறது புதுப்பெரி. இது 2024லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பழைய ஃபெரியெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புது ஃபெரியில் நம்ம பயணம் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா கார்லாம் போக முடியாது. 50 பைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட், 50 பைக்குக்கு போகலாம். மீது ஆட்கள் போகலாம். மற்ற ஏர் கூலர் வசதி, சீட்டு, இன்சைட் பாத்ரூம், டாய்லெட், இந்த மாதிரியான வசதிகள்லாம் உள்ளே நல்லா இருக்குது. குறிப்பாக இது ரொம்ப வேகமாக போகும். இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா 12-13 நிமிஷத்தில் போகுது. ஆனால் நல்ல வேகமாக போவோம். இம்மிடியட்டாக ரிட்டன் ஃப்ரண்ட் பேக்வேர்டு எடுக்க முடியும். இதில் கொஞ்சம் பாதுகாப்பு வசதிகள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் இதில் எந்த ஒரு அசம்பவிதம் நடக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் வேகமாக போகுது பினாங் ஃபெரி. இது காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. அப் அண்ட் டவுன் மெயின்லேண்ட்லேருந்து ஐலேண்டு போவோம். ஐலேண்ட்லேருந்து மெயின்லேண்டு வரதுக்கும் இந்த சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 2 ரிங்கிட் வாங்கினாங்க. முன்னாடி 1.20 இருந்தது. இப்போ புது ஃபெரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ரிங்கிட்டுக்கிட்ட மலேசியன் காசு வாங்குகிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேபி வீடியோ பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பாய்.